ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி 2024 பிஒய்க்கியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட்டு ரிவைஸ் தான் நம்ம பண்ணுறோம். இதில் இடையில ஒரு சில இதுக்கு வந்துட்டு பிடிஎஃப்பில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்துட்டு 2வது கொஸ்டின்லேருந்து தான் அந்த ஷிஃப்ட் கொஸ்டின். அதாவது இது வந்து 10வது செட்டு. ஓகே, மொத்தம் 48 செட்டு இருக்குது. அதில் 10வது செட்டு தான் நம்ம பார்க்குறது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பிடிஎஃப் கட் பண்ணுறப்ப மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது மட்டும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கட் ஆகிடுச்சு பிடிஎஃப்ல. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் கான்ஸ்டியூஷனல் பாடி இன் இந்தியா. அதாவது இதில் எது கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? லா கமிஷனா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவா, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா, எலெக்ஷன் கமிஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் தான். ஏன்னா அதுக்கு வந்து ஆர்டிகல் இருக்குல்ல 324 சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பாலிட்டி கொஸ்டின் இது. அப்போ கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக எழுதி வச்சிடணும். அப்புறம் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னா என்ன அப்படிங்கிறத அதை ஒரு தனி லிஸ்ட்டாக எடுத்து வச்சிடணும். எக்ஸாமுக்கு முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்லாம் கேட்குறாங்கன்னா அது வந்துட்டு நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் தானே, அந்த மாதிரி படிக்கிறது தான். இது பாலிட்டி கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? அப்போ பிடிஎஃப்ல நான் இதை ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லேருந்து இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நம்ம அதை ஆட் பண்ணி வச்சுக்கணும். அதோட லிஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக போட்டு கொடுத்துறேன். பிடிஎஃப்ல ஆட் பண்ணிடுறேன். அடுத்து இன் ஜூலை 2023 இது வந்துட்டு என்னது, ஆதவ அர்ஜுனா வாஸ் எலெக்டட் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் எந்த ஃபெடரேஷன் அப்படிங்கிறதுக்காங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஜூலை 2023 கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஜனவரி 2025 ஜிடி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஜனவரி 2024 நவம்பர் வரைக்கும் பார்த்துக்கிறது நல்லது. ஜனவரி 2025 எழுதுறவங்களுக்கு சொல்கிறேன். ஜனவரி 2024 நவம்பர் 2024 வரைக்கும். அப்படி இல்லாட்டி உங்களோட அப்ளிகேஷன் இது வரைக்குமே நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். டேட் என்னைக்கு முடிஞ்சதோ அது வரைக்கும் கூட பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை அப்ளிகேஷன் ஆரம்பித்தாங்கன்னா ஆகஸ்ட் 8 ஆரம்பித்தாங்கன்னா அது வரைக்கும் முன்னாடி இல்லாத தரவாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஆனால் அவங்க ரொம்ப பக்கத்தில் உள்ள மந்த்லேருந்தும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்து க்ரீன் ரெவல்யூஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நியூ அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி டெவலப் டியூரிங் 1950s அண்ட் 60s எந்தெந்த கண்ட்ரி, அந்த மெக்சிகோ அண்டு இந்த இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஏன் இது திடீர்னு கேட்டிருக்காங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் அந்த டைமில் இந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா பிலிப்பைன்ஸ். இது வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டின். ஓகேவா? ஈஸியான கொஸ்டின்லாம் இதை சொல்ல முடியாது. எக்கனாமிக்ஸ் தான். ஆனால் இது பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தான் மாற்றி மாற்றி கேட்டு இருக்காங்க. அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கேட்டிருக்காங்க. டான்ஸு, ஃபெஸ்டிவல் இது வச்சு கொஸ்டின் இருக்குது. அப்புறம் ஸ்போர்ட்ஸு இதுதான் வந்து ஜிடியில் கேட்டிருக்காங்க மேஜராக. ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் திட்டுக்கிட்டா இருக்குது. ஓகே, 2011 சென்சஸ் வச்சு கேட்டிருக்காங்க. லீஸ்ட்டு லிட்ரஸி யார்? பீகார். இதெல்லாம் நம்ம படித்து சலிச்சு கொஸ்டின் தான். ஸோ இதனால் நம்மளோட பாட்காஸ்ட் எஸ்எஸ்சி ஜிகே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டிஃபைல இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இதில் இருக்கும். அது கேட்டு கொஞ்சம் ஒரு சில இதுக்கெலாம் நான் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து நிறையா இதுக்கு போட்டிருப்பேன். ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, அப்புறம் இங்கிலீஷ் வெக்காபுலரி, பாட்காஸ்ட் எல்லாமே. பஸ்ஸில் போகிறப்ப நம்ம கொஞ்சம் பாட்டு கேட்குறது இல்லை, இந்த மாதிரி கூட கேட்டுட்டு போனால் எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி போட்டேன். சரி, ஓகே. தி இந்தியன் பார்லிமெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்டு என்னென்னலாம் கம்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டு என்னென்னலாம் உள்ளடக்கி வச்சுருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் அண்டு 2 ஹவுசஸ். ஓகேவா? இது வந்து ஆப்ஷன் நீங்கள் மற்ற எது படிச்சிங்கன்னா செட் ஆகாது. இது மட்டும்தான் இது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதுதான் பாலிட்டி. அடுத்தது பாலிட்டி கொஸ்டின். அதான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஸ்மிருதி மந்தனா வந்து கிரிக்கெட் நம்மளுக்கே தெரியும். அப்புறம் ஜோதி யாராஜி அப்படின்றது இவங்க வந்து என்ன கேம்னு தெரில. ஆனால் இது வந்து இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. மோஸ்ட்லி நம்ம என்ன போடுவோம்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு போத் 1 and 2ன்னு போட்டுருவோம். ஆனால் இது வந்து படித்து பார்த்து போடுற கொஸ்டினாக தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இது மிஸ்டேக்கு இல்லைன்னு. அப்போ இதுக்கு நம்மளுக்கு தெரில. ஒன்லி 2 போடலாம். அப்படி இல்லாட்டி நெய்தர் 1 or 2 போடலாம். நெய்தர் ஆர். ஓகேவா? அது போடலாம். இப்போ நம்ம வந்து நம்ம எடுக்கிற ரிஸ்கில் தான் இருக்குது இந்த கொஸ்டின். அதுக்கு அடுத்தது ஒரு இது வச்சு கேட்டிருக்காங்க. தீம் ஆஃப் போஷன் பக்வாடா 2023 ஆர்கனைஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்.
இது எதுக்கு அப்படின்னா மில்லட் பேஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ். மற்ற ஆப்ஷனை நம்ம படித்து பார்த்தாலுமே ஓரளவு வந்து ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணாலும் ஒரு 2 ஆப்ஷனை வந்து மாட்டிப்போம் தான். இதுவும் வந்து ஈஸி கொஸ்டின் தான் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு விச் இந்தியன் வோக்கலிஸ்ட் மிவாத்தி மாஸ்டோ. இது வந்து இதுதான் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஒரு ட்ரெண்டிங் கொஸ்டின் தான். இதை வந்து படிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் படிச்சிருந்தீங்கன்னா போட்டிருப்பீங்க, படிக்காதவங்களுக்கு இது கஷ்டமாக தெரியும். ஆனால் இது வந்து போடக்கூடிய கொஸ்டின் தான். ஓகேவா, படித்தா போடக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு டெஃபிசிட் ரிடக்ஷன் வச்சு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதில் என்னது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வச்சு கேட்டிருக்காங்களே, அதனால் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடான பிடிஎஃப் வந்து அதை பற்றின மெட்டீரியல்லாம் வந்து இதில் இருக்கும். ஓகேவா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வச்சு எக்ஸாம் பண்ணிட்டுங்கிற சேனலில் போட்டு பிடிஎஃப் தான். ஸோ அதோட லிங்க் தான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பற்றின எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். தென் பெயிண்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஃபெஸ்டிவல் டான்ஸு, இந்த மாதிரி எல்லாமே கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த பிடிஎஃபை. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதனால தான் அந்த பிடிஎஃபை செக் பண்ண, நம்ம படிக்கிறதுக்கு ரிலேட்டடாக ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கும் வந்து பிடிஎஃப் இருக்கணும் கையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு பிடிஎஃப்குள்ளே நிறைய பிடிஎஃபோட லிங்க்கை கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்காக இது வந்து டெஃபிசிட் ரிடக்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கு போத் 1 and 2 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம் எப்போதுமே ஆன்சர்னு. ஆனாலும் ஓரளவு நீங்கள் படித்து பார்த்தீங்க, இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு ஆன்சரே தெரியலனா நான் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னாலும் போத் 1 and 2 நீங்கள் போட்டிங்கன்னா மோஸ்ட்லி எஸ்எஸ்சியில் அது ரைட்டாக தான் இருக்குது. அடுத்தது அதுக்காக நம்ம அதையே நம்ப முடியாது. ரிஸ்க் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. படித்து பார்த்தும் தெரியல, ரிஸ்க் எடுக்கணும்னா போட்டுருங்க போத் 1 and 2. திருச்சூர் பூரம் பேரை வச்சே கண்டுபிடிச்சிருவோம், இது வந்து கேரளா. ஸோ ஈஸி கொஸ்டின். அடுத்து கேபிட்டல் ரெசிப்டை வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன, முதலீட்டு வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் இந்த முதலீடு பண்ணிலேருந்து கிடைக்கிற வருவாய், இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இதுதான் போத் 1 and 2 தான் நம்ம மோஸ்ட்லி கிளிக் பண்ணுவோம். எல்லாமே இது வரைக்கும் ரைட்டாக தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு சில கொஸ்டின் தான் அப்படி இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு படித்து பார்த்து இது ரைட்டுன்னு இருந்ததுன்னா கிளிக் பண்ணிடுங்க. ரிஸ்க் எடுக்கணுனாலும் போத் 1 and 2 கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது டாப்ரினர்ஸ் டைரேட்ஸ் வந்து எத்தனை டைம் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹவு மெனி டைரேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பீரியாடிக் டேபிள் கொஸ்டின் தான். டாப்ரினர், மெண்டலிவ், நியூலாண்ட்ஸ் அவங்கள பற்றிலாம் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேவா, அதனால தான் இந்த மாதிரி எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அதை ஒரு பிடிஎஃபாக நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப்லேயே மேலே ஃபஸ்ட்லேயே பீரியாடிக் டேபிள்னு சொல்லிட்டு நான் பிடிஎஃப் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பீரியாடிக் டேபிள் ரிலேட்டடான எல்லா நியூஸுமே அந்த பிடிஎஃப்குள்ளே இருக்கும், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாக்கி பிளேயர் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நேம் ஆஃப் ஃபேமஸ் ஹாக்கி பிளேயர்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. அப்புறம் அந்த அவருக்காக ஒரு ஸ்டேடியமே பில்ட் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியில். அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி இவர் தான் அப்படின்னு கிளிக் பண்ணிடுவோம். ஆனால் இவர் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு இது தான் ஹாக்கியில் இவர். அடுத்து வந்து கீதா டான்ஸு, இதுவும் வந்துட்டு கீதா டான்ஸ் பஞ்சாப், நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இதுக்கும் வந்து ஸ்பாட்டிஃபைல ட்ரிக் வச்சு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனன்சேஷன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து அதாவது ஃபாதர் ஆஃப் பயாலஜி, ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி, ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஃபாதர் ஆஃப் ஜாகிரஃபி, இந்த மாதிரி என்னென்னலாம் ஃபாதர் ஆஃப் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அதையும் நான் வேணால் ஒரு பிடிஎஃப் அந்த பிடிஎஃப்பில் ஆட் பண்ணலை. இதையும் அந்த கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அதெல்லாம் என்னங்கிறத இந்த பிடிஎஃப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜ், ஆரியசம், ஆத்மீய சமாஜா. இதில் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். லூசன் புக்லேருந்து கட் பண்ணி எடுத்து தான் வச்சுருப்பேன் மோஸ்ட்லி. லூசன் புக்கு, எக்ஸாம் பண்டிட், ப்ரிப் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதுலேருந்து கட் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, ஆத்மிய சபா
பிரம்ம சமாஜ் ரெண்டும் வந்துட்டு இயரையும் பார்த்துக்கோங்க. 15, 28 கல்குட்டா தான் ரெண்டுமே. 815, 828. ஸோ இதில் இருக்குது. அதுக்காக தான் இந்த இதை கட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மாதிரி கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பிடிஎஃப்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தி சிட்டி ஆஃப் தோலவிரா தான் இதுக்கு ஆன்சரு. இதில் வந்து நீங்கள் எந்த லைனை பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குல்ல, அண்டு ஃபெர்டைல் சாயில். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இந்த மாதிரி ரிலேட்டடாக வருது, ட்ரைனேஜ் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் வருதுனாலே இதுக்கு ஆன்சர் வந்து தோலவிரா தான். இது வந்து என்ன கொஸ்டின், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதை வச்சு இதை கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கான பிடிஎஃபையும் நான் தான் கொடுத்துட்றேன், அந்த பிடிஎஃப்ல ஆட் பண்ணிடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்ட கொஸ்டின் தான் இதுதான். இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அவர், ஓகேவா. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர் வந்து நாமினேஷன் ஆஃப் பேப்பர் ராஜ்யசபா எந்த இதில் ஸ்டேட்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. குஜராத். இதெல்லாம் வந்து ஜூலைலேருந்து கேட்டிருக்காங்க. ஜூலை, ஆகஸ்ட் இதெல்லாம் வந்து நிறையாவே கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. எப்போதுமே ஜூலை, ஆகஸ்ட் தான் வந்துட்டு நிறையா எக்ஸாமில் நானும் பார்க்குறேன், எக்ஸாமில் அதான் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் செப்டம்பர் இந்த மாதிரி இதுதான் வருது. ஒரு மாதிரி மிட்டிலேருந்து எடுக்கிறாங்க. விச் டான்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் கர்நாடகா. நம்மளுக்கு இந்த 4 ஆப்ஷன் பார்த்தாலே கண்டுபிடிச்சிரும், மற்ற எதுவுமே கிடையாது. இந்த குனிதா அப்படின்றது, டொல்லு குனிதா அப்படின்றது, இந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். ஃபெஸ்டிவலுக்கு டான்ஸுக்கு ஒரு இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன், பிடிஎஃப் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் நிறைய டீட்டெயில்டாக ஃபெஸ்டிவல்னால் சும்மா இந்த ஸ்டேட்டுக்கு இந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னு இல்லாமல் அது உள்ள ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அது என்ன மந்த் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. அடுத்து மௌமா தாஸா, அவங்க வந்துட்டு என்ன பிளேயர் அப்படிங்கிறாங்க. இது ஈஸின்லாம் சொல்ல முடியாது, கஷ்டம் தான். டேபிள் டென்னிஸ். சரி, இந்த ஷிஃப்டில் எத்தனை கொஸ்டின் டஃப்பு அப்படின்னு பார்த்தோமா, இந்த கொஸ்டின் டஃப்பு. இந்த கொஸ்டின் வந்து கரண்ட் அவேர்ஸ், ஆனாலும் ஓரளவு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதையும் கஷ்டமான லிஸ்ட்லேயே ஆனாலும் வச்சுக்குவோம். இது வந்து கஷ்டம் தான், ஈஸின்னு சொல்ல முடியாது. இதுவும் வந்து டஃப் தான். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிக்கலாம், அந்த ஜெயதி ராஜ் யாராஜ் அப்படின்னு, அது டஃப்பாக தான் இருக்குது. இதுவும் கஷ்டம் தான், ஈஸின்னு தான் சொல்ல முடியாது. இதுவும் டஃப்பு. அவ்வளோதான், இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனுச்சா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் நான் பிடிஎஃப்ல கட் பண்ணிட்டேன் தெரியுமா. சரி, 1, 2, 3, 4, 5, 6. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் டஃப்னு நினச்சிங்கனாலும் அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 6 to 7 கொஸ்டின், 13 to 14 வந்து இந்த ஷிஃப்டில் வந்து பெஸ்ட்டு ஸ்கோராக இருக்குது, ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 11th செட்டு பார்க்குறோம், ஓகேவா. அந்த மணி சப்ளை வச்சு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லல, அது மோஸ்ட் லிக்யூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அதில் M1 தான் எப்படி ஆட் ஆகும், ஏன்னா அதில் தான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் இல்லாமல் அந்த கரன்சி காயின்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ஆட் ஆகிக்கும், ஓகேவா. அதுதான் இந்த இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த M1 இதை வச்சு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த பிடிஎஃப்லேயே நான் ஆட் பண்ணியிருப்பேன். பாரத ரத்னா ஆட் பண்ணியிருக்கணும், மணி அக்ரிகேட் சொல்லிட்டு இந்த போட்டிருக்கணும். அடிக்கடி கேட்குறதுனால அது ஒரு தனி பிடிஎஃபாக போட்டாச்சு. சரி, இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து இந்த 48 செட்டு கொஸ்டினை முடிஞ்சோன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொடுக்கணும்னா, அதனால தான் அதை ரெடி பண்ணுறேன். அடுத்து வந்துட்டு தண்டி இந்த இயரு, இது வந்து ஹிஸ்ட்ரி டைரக்ட் கொஸ்டின் தான். இதுக்கும் வந்து இயர்ஸ், என்னென்ன இயரில் என்னென்ன ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு இந்த பிடிஎஃப்லேயே ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஹிஸ்ட்ரி இயர்ஸ் என்னெல்லாம் மெயினாக நடந்தது அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருப்பேன்.
சங்கீத நாடக அகாடமி அவார்ட்ஸ் வந்து முன்னாடி ஏர்லியரில் எப்படி சொல்லியிருந்தாங்க, பிரசிடென்சியல் அவார்டுன்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கடுத்தது இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹெப்டத்தலான் ஃபார் உமன் இன்க்ளூஸ் டேட்ஸ் ஈவெண்ட்ஸ். ஹெப்டானாலே 7 நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து காங்குவார் அப்படின்னா இதுதான் வந்து படித்தது தான். ஓகேவா? ஃபெஸ்டிவல் வச்சு கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான். ஸ்ரீஜேஸ், பிஆர் ஸ்ரீஜேஸ், இவங்க தானே நம்மளோட இந்தியன் ஹாக்கி இதுன்னு சொல்லுவாங்களா, கீப்பரா, அவங்க தானே ஹாக்கி பிளேயர். அதை வச்சு ஹாக்கி பிளேயர் நம்மளுக்கு தெரியும். இது என்னது, விச் ஆர் தி ஈவென்ட் வாஸ் பிளேடு நேஷனல் கேம்ஸ் 2023. இதெல்லாம் வந்து புதுசாக இந்த கேம் தானே, இந்த மல்லக்கம்பா அப்புறம் சேப்பாக் தக்ரவ் அப்படிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போத் 1 and 2 தான். நம்ம போத் 1 and 2 தான் இந்த கொஸ்டின்னா அதை கேட்டாலும். அதே இன் இந்தியா கர்பி ஹட்டோ அண்ட் அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் ஆஃப் தி மெயின் அப்ஜெக்டிவ். இந்த கொஸ்டினில் வந்து கர்பி ஹட்டோ அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம தேர்டு தான் வந்து கிளிக் பண்ணுவோம். ஆனால் அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் வாஸ் தி மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ஒரு வார்த்தை தான் வந்து 5th 5-year பிளானுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது தீர்மானிக்குது. நெக்ஸ்ட்டு 5-year பிளான் வச்சு கேட்டதுனால தான் அந்த பிடிஎஃப்ல 5-year பிளான் பற்றி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, இந்த இது விவட்ஸே விஸ்வாஸ் பட்ஜெட்டில் பேசும்போது இந்த ஸ்கீம் பற்றி பேசுகிற மாதிரியே இருக்குது. ஸோ அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. அதுவும் இது எக்கனாமிக்ஸு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், ஈஸின்லாம் சொல்ல முடியாது. கண்டிஷன் ஆஃப் கவர்னருக்கான கண்டிஷன் 2 கூட்டு கொடுத்து இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? படித்து பார்த்தாலே தெரிகிற மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து கேன் ஹோல்டு, அவர் எந்த இதுவுமே வச்சுருக்கக்கூடாது. மாதிரி அவர் கம்பெனிலாம் இதை வச்சு ப்ராஃபிட்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இவங்க வந்து பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இது கிடையாது. அப்புறம் ஒரு மாளிகையில் இருக்கலாம், ஆளுநர் மாளிகை, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1, 2 தான். அதுதான் அப்படி கரெக்டாக சொல்லியிருக்காங்க அவங்க. விச் இன்ஸ்ட்ருமெண்ட் வாஸ் பிளேடு பை உஸ்தத் அசாத் அலி கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ருத்ரவீணா. ஓகேவா? ருத்ர தாண்டவமானா அழிஞ்சு போயிடும் அது அப்படி நாம வச்சுக்கோங்க. அலிகான் அப்படின்ட்டுக்குல அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம லூசன் புக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்து பார்ட்ஸ், எப்போவுமே பார்ட்ஸு ஷெட்யூலு இதெல்லாம் வச்சு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிடிஎஃப்ல நான் அதுக்கான லிங்க் ஆட் பண்ணேன்னு தெரியல, நான் ஆட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் எக்ஸாம் போகிறதுக்கு இந்த ஜிடிக்கு படிக்கிறவங்க, எம்டிஎஸ் படிக்கிறோன்னா மெயினாக நம்ம ஷெட்யூலு, பார்ட்ஸு, ஆர்டிகல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் இது மட்டும் படிச்சுட்டு போனாலே மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்குது. ஒரு சில ஷிஃப்ட்டில் ஒரு மாதிரி கேட்பாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டான்ஸு குச்சிப்புடி கொடுத்து கேட்குறாங்க, வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கொஸ்டின். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பிடிஎஃப் ஆட் பண்ணியாச்சு, அதில் இருக்குது. இந்தியா சார்ஸ் லேண்ட் பார்டர்ஸ் வித் எத்தனை கண்ட்ரிஸ், இந்தியன் ஜியாகிரஃபி தான். அதெல்லாம் 7 கண்ட்ரிஸோட இது இருக்குது. அப்புறம் இது பார்டர்னா 2 கண்ட்ரி. டோட்டலாக எவ்வளோன்னு கேட்டால் 9ன்னு சொல்லணும். லேண்டு மட்டும் கேட்டால் 7ன்னு சொல்லணும். இது வந்து இந்த காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நியான் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேனலில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஜியாகிரஃபி பிடிஎஃப். அது வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு யூஎஸை போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். ஜியாகிரஃபி வந்து படிக்க நிறையா இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் தரவு பண்ணிட்டு வைக்கங்க அதுக்கெல்லாம். அடுத்தது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் 5-year பிளான் ஆஃப் இந்தியா வாஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஏன் 1962 65 அதில் தான் நான் ரைட்டாக சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் அதில் தான் வந்துட்டு அந்த போர் வரும் தானே, இந்தியா சீனா வார், இந்தியா பாக் வார், அதெல்லாம் வரும், பாகிஸ்தானோட வார் அதெல்லாம் வரும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு 5-year பிளானை வச்சு தான் சென்சஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கிட்டே இருக்காங்க. இந்தியன் அமெரிக்கன் கேன்சர் ஃபிசிசியன் இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதெல்லாம் நம்ம படிச்சிருந்தா தான் போட முடியும். நெக்ஸ்ட்டு இது எக்கனாமிக்ஸ் தான். நேஷ்னல் ரூரல், அதான் இந்த 100 நாள் வேலையை வச்சு கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த இயரை நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்ட் இயரை கூட நெக்ஸ்ட் டைம் எக்ஸாமில் கேட்கலாம். 100 days. இதுக்கு இப்போ எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்க எல்லாமே கூட பார்த்து வச்சுக்கலாம். H2னா ஹைட்ரஜன். ரொம்ப இது கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பீரியாடிக் டேபிளில் அந்த 30 இதை பார்த்துக்கிட்டு போயிருங்க. ஓகேவா? அந்த 30 இது நம்ம தரவு பண்ணி வச்சுக்கணும். அதுக்குன்னா நான் வந்து ஸ்பாட்டிஃபைல ட்ரிக்கு போடுறேன். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு 30 எலமெண்ட்டுக்கு இதுதான் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிற அளவுக்கு தரவாக வச்சுக்கணும். குளோரின்னா 17 அந்த மாதிரி. எ ஃபேமஸ் பிளேட் அபிஜானு சகுந்தலம். இது வந்து காளிதாசா அவங்களோட இதுதான். காளிதாசா வந்து இந்த ரித்து சாம்பார், அதுக்கப்புறம் வந்து மாளவிகா இது அந்த மாதிரி வரும்ல. ஸோ அந்த இதுதான் புக் அண்ட் ஆத்தர்லலாம் நம்ம படித்த கொஸ்டின் தான் இது. அதுலேருந்து தான் வந்திருக்கு. ஈஸி கொஸ்டின் தான், டஃப்லாம் அதை சொல்ல முடியாது. ஸோ இந்த ஷிஃப்டில் எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கொஸ்டின் நான் விட்டுட்டேன் இருக்குது எக்ஸ்ப்ளனேஷனில். ஆவாஸ் யோஜனா வச்சு கேட்டிருக்காங்க. எத்தனாயிரம் வீடு கம்ப்ளீட் பண்ணாங்கலாம் கேட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நீ கையே தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க. சரி, இப்போ இது வந்து டஃப் கொஸ்டின். இது வந்து டஃப்பு. இது டஃப்பு. இதெல்லாம் வந்து போத் அண்ட் ஒன்றுன்னு கிளிக் பண்ணால் ஓரளவு கிளிக் ஆகிக்கணும். இது வந்து போடலாம், ஓரளவு படிச்சிருந்தா டக்குன்னு போட்டுருவாங்க. ஆனாலும் லிஸ்ட்டில் வச்சுப்போம். ஓகே, இவ்வளோதான். 1 2 3 4 கிட்டத்தட்ட இந்த ஷிஃப்ட்டில் ஒரு 16 கொஸ்டின் போடுற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? 15 to 16 வந்து பெஸ்ட்டு ஸ்கோர் தான். அது எஸ்எஸ்சி ஜிடியில் ஒரு 15 to 16 எடுக்கிற மாதிரினா எல்லா டாபிக்லேயுமே அவ்வளோ நல்லா கேட்குறாங்க. ஜிகேல சொல்கிறேன். ஜிகே பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் பெஸ்ட்டு நம்மளால் போட முடியுது. ஸோ மற்ற டாபிக்லாம் நீங்கள் படித்ததை வச்சு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அடுத்தது செட்டுக்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.